Hello students, welcome to Schoolless. இன்னைக்கு நம்ம chapter 1 geometryல உள்ள exercise sums பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் subscribe பண்ணாதவங்க மறக்காம சேனல் subscribe பண்ணிருங்க. இதுல உள்ள ஆக்டிவிட்டி பாருங்க. இது என்ன ஷேப்னு கேட்டிருக்காங்க. 4 sides இருக்கு, ஈக்குவலா இருக்கு, ஸ்கொயர். அதனால நெக்ஸ்ட் 4 sides இருக்கு, ஆனா ஆப்போசிட் சைட். இந்த சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், இந்த சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இதுக்கு பேரு ரெக்டாங்கிள். 3 சைடு இருக்கிறதுக்கு பேரு ட்ரையாங்கிள். சர்க்கிள்க்கு வந்து சைடே இருக்காது, 0 சைட்ஸ் இருக்கும். இது வந்து சர்க்கிள்பாங்க. இதோட பாதி ஹாஃப் வந்து என்னன்னா செமி சர்க்கிள். இதான் செமி சர்க்கிள். ஸோ இதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல உள்ள சம்ஸ் பார்க்கலாம். ரைட் த நேம் ஆஃப் த ஷேப்ஸ் இன் த ஃபிகர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கு, பெருசாக சர்க்கிள் இருக்கு. அது இல்லாமல் வேற என்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு? ரெக்டாங்கிள் இருக்கு. இது வந்து ரெக்டாங்கிள். நான் அதையும் எழுதுறேன் இங்க. ரெக்டாங்கிள் பிங்க் கலர்ல இருக்கிறது ரெக்டாங்கிள். அதுக்கப்புறம் இந்த ஆரோல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த பாதி இப்படி எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ ட்ரையாங்கிளும் இருக்கு, அதையும் எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த மவுத் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸோ ஸ்கொயர் ஷேப், அதையும் எழுதலாம். ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இங்க என்னெல்லாம் ஷேப்ஸ் இருக்கு? ஐஸ்ல இருக்கிறது சர்க்கிள். இந்த பெரிய ஷேப் வந்து எல்லோ கலர்ல இருக்க பெரிய ஷேப் வந்து ஸ்கொயர். இந்த கிரீன் கலரு, அப்புறம் இந்த கிரீன் கலரு, இந்த இதெல்லாம் வந்து ரெக்டாங்கிள். அப்புறம் இந்த ஆரோலையும் ட்ரையாங்கிள் இருக்கு. நோஸும் ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ட்ரையாங்கிள்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர். ஸோ இந்த பிக்சர்ல ஸ்கொயர் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணலாம். இந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஸ்கொயர். 1 2 3 4 5 ஸ்கொயர்ஸ். ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். இந்த எல்லோ கலர்ல 1 2 3 4, அவுட்டர்ல 4 ட்ரையாங்கிளும், இங்க உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, இது எல்லாமே 3 சைடு இருக்கு. அதுவும் 5 6 7 8 9 10 11 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ இதான் நாங்க எழுதியிருக்கேன். Next question, write the number of rectangles and triangles in the given picture. Rectangle வந்து 1 2 3, இது எல்லாமே ரெக்டாங்கிள். அன்ஈக்குவல் சைட்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா, ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலா இருக்கு. ஸ்கொயர் கிடையாது இது. ஸோ 3 ரெக்டாங்கிளும் ஒரே ஒரு பெரிய ட்ரையாங்கிளும் இருக்கு. ஸோ அதான் எழுதியிருக்கேன். ரெட் கலர்ல இந்த ரூஃப் இருக்கிறது வந்து ட்ரையாங்கிள். ஸோ இது எழுதியிருக்கேன். Next, identify the shapes and write the names in the boxes given below. இங்க வந்து ஷேப் என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 5 ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் 3 சைடு ட்ரையாங்கிள். ஸோ அதை வந்து ட்ரையாங்கிள் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு ஷேப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 சைடட் ஒரு ஃபிகர் இருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் தான் பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 சைடு இருக்கிற ஃபிகர் வந்து பென்டகன். ஸோ பென்டகன் எழுதியிருக்கேன். 4 சைடு இருக்கிறத வந்து நீங்க வந்து குவாட்ரிலேட்டரல்ஸ் படிப்பீங்கல்ல, அது மாதிரி 5 சைடு இருக்கிறது பென்டகன் இனிமேல் படிப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த இதுல என்ன இருக்கு? 3 சைடு உள்ள ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஆன்சர் ட்ரையாங்கிள். எக்ஸசைஸ் 1.2ல உள்ள questions பார்க்கலாம். Fill in the blanks. All closed four-sided figures are called quadrilateral. Quadrilateral na 4 side னு அர்த்தம். 4. A square has 4 equal sides. Equal sides na square and equal diagonals. அதுக்கு sides equal இருக்கும், diagonal equal இருக்கும். Next, the opposite sides of a dash are equal. Rectangle க்கு வந்து opposite sides equal இருக்கும். இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது rectangle. இதுக்கு opposite sides வந்து equal இருக்கும். ஸ்கொயருக்கு வந்து எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும், ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். A circle has no sides. சர்க்கிளுக்கு சைடு கிடையாது. Diagonals are equal in square and rectangle. ஸோ இந்த டயகனல் வந்து ஈக்குவலா இருக்கும் ஸ்கொயருக்கு, ரெக்டாங்கிளுக்குமே வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு டயகனலும் ஈக்குவலா இருக்கும். அதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், write the name of the sides and the diagonals.
ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயரோட வேர்டெக்ஸ் A, B, C, Dன்னு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைடு எப்படி எழுதணும்? A to B ஒரு சைடு, நெக்ஸ்ட் B to C ஒரு சைடு, BCன்னு எழுதியிருக்கேன். C to D ஒரு சைடு, CDன்னு எழுதியிருக்கேன். D to A, இது A, D to A ஒரு சைடு, ஸோ அதையும் எழுதியிருக்கேன். இதுதான் சைடு. டயகனல்ன்றது என்னது? இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகுது, ஆப்போசிட் சைட்ஸை கனெக்ட் பண்ணுறோம். A to Cயும் B to Dயும். ஸோ AC is a diagonal, BD வந்து ஒரு diagonal. இதை ACன்னு எழுதலாம், இல்லை CAன்னு எழுதலாம். அதே மாதிரி இதை DBன்னு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த சைட்ஸ் எழுதும் போது இங்கே அவுட்டரில் இருக்கிறது எல்லாம் சேர்த்து எழுதணும். டயகனல் எழுதும் போது இந்த ஆப்போசிட் சைட்ஸில் கிராஸ் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிளோட சைடு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து WXYZ இதான் அதோட அவுட்டர் பாயிண்ட்ஸ். சைடு வந்து WX, XY, YZ and ZW. diagonal பார்த்தீங்கன்னா W to Y ஒரு diagonal, X to Z ஒரு diagonal. இதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. PQRSன்னு ஒரு parallelogram. இதோட சைடு பார்த்தீங்கன்னா PQ, நெக்ஸ்ட் QR, அதுக்கப்புறம் RS, அப்புறம் SP. இது வந்து அதோட சைட்ஸ். diagonal பார்த்தீங்கன்னா PR and QS இல்லை SQ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த லைன் தான் வந்து டயக்னல் சொல்லணும். ஆப்போசிட்டாக ஜாயின் ஆகல, இதுதான் டயக்னல்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ராம்பஸ், EFGHன்னு ஒரு ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா EF, நெக்ஸ்ட் FG, அப்புறம் GH, அப்புறம் HE, இப்படி ஒரு சைட்ஸ் இருக்குது. டயக்னல் பார்த்தீங்கன்னா EG ஒரு டயக்னல், அப்புறம் HFன்றது ஒரு டயக்னல். ஸோ இதுதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.4ல உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். fill in the blanks. all the radii of a circle are equal. ரேடியஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். the diameter is the longest chord of the circle. ஸோ ஒரு சர்க்கிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டருக்கு அக்ராஸாக போகிறது தான் வந்து டயாமீட்டர். கார்டுன்றது என்னது? எனி லைன். கார்டுன்றது என்னது? எனி 2 points ஆஃப் த சர்க்கிளை டச் பண்ணி போகிறது தான் கார்டுன்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டுன்றது என்னதுன்னா எனி 2 points ஆஃப் த சர்க்கிளை டச் பண்ணி போகும்ல, அதுதான் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லோ கலர் லைன் தான் கார்டு. சென்டரை கிராஸ் பண்ணி போகிறது தான் வந்து டயாமீட்டர். இந்த ரெட் கலர் லைன் வந்து டயாமீட்டர். ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, இது வந்து ரேடியஸ். ரேடியஸ் வந்து சென்டர் டு எனி பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள், அதை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் ரேடியஸ். ஓகே, அதனால லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் டு இட்ஸ் சென்டர் இஸ் கால்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதான் இப்போ பார்த்தோம். எனி பாயிண்ட் இந்த சர்க்கிள் டு இங்கே சென்டருக்கு போகிறது ரேடியஸ். லைன் செக்மெண்ட் வித் இட்ஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் இஸ் கால்ட் அ கார்டு. லைன் செக்மெண்ட் ரெண்டு எண்ட் பாயிண்ட் வந்து சர்க்கிளில் இருக்குது, அது வந்து என்னது? அது வந்து கார்டுன்னு சொல்லுவாங்க. ட்வைஸ் த ரேடியஸ் இஸ் டயாமீட்டர். இந்த ரேடியஸ்ன்ற மெஷர்மெண்ட் வந்து 2 times த டயாமீட்டர் இருக்கும். இது வந்து ஃபார்முலா. 2R is equal to diameter. இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 10 centimeterன்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் என்னது? 2 times ரேடியஸ், 2 into ரேடியஸ். ஸோ 2 into 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் சம் வந்து ரேடியஸ் வந்து 8 centimeterன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டயாமீட்டர் கிடச்சிரும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 2 into 8 is 16 centimeter. அடுத்த கொஸ்டின் 6 centimeterன்னு சொல்லியிருக்காங்க ரேடியஸ். ஸோ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 centimeterன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ வந்து டயாமீட்டர் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் சம்மில் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டயாமீட்டர் வந்து டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு சம் 24 centimeters த டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் பை 2, 24 by 2 பண்ணிங்கன்னா 12 centimeter தான் உங்களுக்கு ரேடியஸ். நெக்ஸ்ட்டு 30 by 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் வந்து 15 centimeterன்னு கிடைக்கும். 76 by 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38 centimeter தான் ரேடியஸ்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.